இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து கொஞ்சம் மாங்காய் பறிச்சுட்டு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடை மாங்காய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய். ஃப்ரெஷ்ஷுன்னா உங்களுக்கு மாங்காயை பார்த்தாலே தெரியும். இந்த அடை மாங்காய் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, மாங்காய் சீசன் இல்லாத நேரம் மீன் கறிக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்துவிடுங்க. இந்த மாங்காய் போடுறதுக்கு பதில் இந்த அடை மாங்காயை போடுவோம். பச்சை மாங்காய் போடுறத விடைக்கும் இந்த அடை மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. கறியும் நல்லா மணக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த அடை மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வைக்காதவங்க ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் இதை அடை மாங்கான்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதை என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் சரியா? மாங்காயை நல்லா கழுவி கொஞ்சம் மீடியம் சைஸாக வெட்டி எடுத்துக்கிட்டு திருப்பியும் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் இது பண்ணி வடிகட்டி எடுக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குலுக்கி ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு இதை மறுநாள் நல்லா காய வைக்கணும். எப்படியும் இது காயதுக்கு ஒரு 2லேருந்து 3 நாள் ஆகும். காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ பொறுமையாக ரெடி பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 நாள் கழித்து எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.